தற்பொழுது வரை அந்த ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறதா? சில இடங்களில் பணம் நிரப்பப்படவில்லை என்ற புகார்களும் பொதுமக்களிடையே நிலவி வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக கள விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். தற்போது நீங்க சென்னையில் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அந்த இடத்துல ஏடிஎம் மையங்கள் திறக்கப்பட்டு விட்டதா? பொதுமக்கள் ஏடிஎம் மையங்களில் முற்றுகையிட்டிருக்கிறார்களா? அங்க நீங்க பார்க்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன, ராமச்சந்திரன்? இரண்டாவது நாளாக வங்கிகளில் பணம் எடுப்பதற்கு வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி சென்னையின் பிரதான பகுதியான நுங்கம்பாக்கம். இந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வங்கியில் காலை 8 மணி முதல் வங்கிகளில் முறையான படிவத்தை பூர்த்தி செய்து அவர்கள் ஒரு நபர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் நேரடி காட்சிகள் தான் இவை. காலை 8 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 100 நபருக்கு மேல் நிற்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. சென்னை மாநகரில் ஏற்கனவே இரண்டாவது நாளாக இன்று வங்கிகளில் படிவத்தை பூர்த்தி செய்து மக்கள் பணத்தை பெற்று வருகின்றனர். நேற்று முதல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய மற்றும் தனியார் வங்கிகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. முந்தின நாள் அது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இரண்டாவது நாளாக தங்களுக்கு தேவையான பணத்தை பெறுவதற்காக ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் நிற்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் நின்று தங்களுக்கு தேவையான படிவத்தை பூர்த்தி செய்து பெற்று வருகின்றனர். அவர்கள் ஏதாவது ஒரு அடையாள அட்டை மற்றும் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் ரத்து செய்யப்பட்டு புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை வைக்க வசதியாக கடந்த 2 நாட்களாக ஏடிஎம் மையங்கள் மூடப்பட்டிருந்தன. அதாவது புதிய ரூபாய் நோட்டுகளை நிரப்புவதற்காக செவ்வாய்க்கிழமை, அதாவது நவம்பர் 8ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் நாடு முழுவதும் அனைத்து ஏடிஎம் மையங்களும் மூடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஏடிஎம் மையங்கள் முழுவதும் மூடப்பட்டிருந்த இந்த நிலையில் 2 நாட்கள் கழித்து இன்றைய தினம் ஏடிஎம் மையங்கள் திறந்திருக்கின்றன. ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சில இடங்களில் ஏடிஎம் மையங்களில் இன்னமும் பணம் நிரப்பப்படவில்லை என்ற தகவலும் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்டோம். அடுத்தபடியாக எமது செய்தியாளர் விவேகானந்தன் எந்த இடத்தில் இருக்கிறார், அந்த பகுதியில் உள்ள நிலவரம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். விவேகானந்தன், வணக்கம். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, விவேகானந்தன்? நாம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை அஞ்சலகத்தில் இருக்கிறோம். வங்கிகளைப் போலவே தபால் நிலையங்களும் நேற்று முதல் பழைய 500 ரூபாய் 1000 நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று இப்போ போதிய பணம் இல்லாதால் வங்கியிலிருந்து கிடைக்காதால் 1000 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டது காலையில். மதியத்துக்கு பிறகு 2000 ரூபாய் கொடுத்தார்கள். வங்கிகளைப் போலவே தமிழகம் முழுவதும் தபால் நிலையத்துக்கு 96 ஏடிஎம் மையங்கள் உள்ளன. ஆனால் அந்த ஏடிஎம் மையங்களில் இன்னும் இந்த பணம் நிரப்பப்படவில்லை. வங்கியிலிருந்து போதிய பணம் வந்த பிறகுவே ஏடிஎம் மையங்களில் நிரப்பப்படும் என தெரிகிறது. இங்கே தலைமை அஞ்சலகத்தில் உள்ள இந்த ஏடிஎம்மே இங்கே பூட்டி கிடக்கிறது. இதே போல தான் பல இடங்களிலும் தபால் நிலையங்களில் உள்ள ஏடிஎம் இன்னும் பணம் நிரப்பப்படாதால் அங்கு சூழல் அதாவது பணம் இன்று நிரப்பப்பட்டு இன்று மாலையோ நாளையோ கூட ஆகலாம் என்ற அளவுக்கு ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதே போல பணமும், அதாவது இந்த கணக்கு இல்லாதவர்கள் 4000 ரூபாய் வரை பணம் எடுத்துக்கொள்ள முடியும் என்ற வசதி இருந்தது. அது நேற்று 2000 ரூபாய் வரை மட்டுமே கிடைத்தது. இன்றாவது நாம் எதிர்பார்க்கும் அந்த பணத்தை பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்ள முடியுமா என்ற இயக்கத்தோடு பலரும் இங்கே வந்துள்ளனர். அவரிடம் நேரடியாக கேட்போம். நேற்று எவ்வளவு வாங்கினீங்க? நேற்று காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மத்தியானத்துக்கு போகிற 2000 ரூபா கொடுத்தாரு சொன்னாங்க. மீதி இன்றைக்கி வாங்குறான்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். கியூவில் நின்றுட்டு இருக்கிறேன். நேற்று இவர் சொல்கிற போல நேற்று எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க 4000 ரூபாய் பெற முடியவில்லை. இன்று கிடைக்குமா என்ற இயக்கத்தில் இதே போல் இன்னொரு நம்மிடம் நுகர்வோர் இருக்கிறார். அவரிடம் கேட்போம் இது தொடர்பாக. சொல்லுங்கம்மா. நேற்று 1000 ரூபா தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி 4000 கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு நிற்கிறோம். நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அதை பார்த்து செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்டவர் இங்கே தபால் நிலையத்தில் காத்திருக்கிறது நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. ஏடிஎம்மும் அதாவது இந்த பணத்தை நிரப்புவதை பொறுத்தவரை இங்கே இப்போ புதிதாக வெளியிட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டு ஏற்கனவே வெளியிட்டுள்ள 1000 ரூபாய் நோட்டை விட அளவில் சிறியதாக இருக்கும். அதுக்கு தகுந்தால் போல் ஏடிஎம் அந்த இயந்திரத்துக்குள் கேரேஜில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியுள்ளதாகவும் அந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு கான்ஃபிகரேஷன், அந்த தொழில்நுட்ப கான்ஃபிகரேஷன் அந்த வழியும் செய்யப்பட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடிப்பதற்கு இன்று ஒரு நாள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இன்று மாலையோ இல்லை நாளையோ தான் தபால் நிலையில் உள்ள ஏடிஎம்கள் செயல்பாட்டுக்கு
வரும் என அதிகாரி தரப்பில் நமக்கு தெளிவாக சொல்லியுள்ளனர். ஆனந்தன், தற்பொழுது அஞ்சல் அலுவலகத்தில் மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்கிறது? அங்கே அவர்கள் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றி புது ரூபாய் நோட்டுகளை பெறுவதற்கான படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா? நேற்றைய தினம் இருக்கக்கூடிய சூழல் இன்றைய தினத்தில் எப்படி மாறி இருக்கிறது? உங்களுடைய கூடுதல் விவரங்கள் விவேகானந்த். அதாவது நம்ம இங்கே சென்னை அண்ணா சாலையில் தலைமை அஞ்சலகத்தில் நம்ம இருக்கிறோம். அதாவது நேற்று இவங்க வங்கியிலிருந்து வரும் பணம் ரொம்ப குறைவாக இருந்தால் 1000 ரூபாய் மட்டுமே கொடுக்க முடிந்தது இவர்கள் மாற்று பணமாக. இன்று குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய் வரை கொடுக்க வாய்ப்பு உள்ளதாக சொன்னாங்க. நேற்று ஏமாந்து சென்றவர்கள் 4000 ரூபாய் பெற்று வர முடியும் என்று வந்தவர்கள் இந்த ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அவர்களெல்லாம் இன்று வந்திருக்கார்கள். அவர்களிடம் கேட்போம் நேற்றோட நிலை என்ன, இன்னைக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்காங்கன்னு கேட்போம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. உங்க நேற்று வந்தீங்களா? நேற்று எவ்வளோ பணம் கிடைச்சது, இன்னைக்கு என்ன சொல்லுறாங்க? நேற்று 1000 ரூபா கொடுத்துக்கிறாங்க. மத்தியானத்துக்கு மேலே 2000 கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் ஒரு 40 பேர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி கலைஞ்சி போயிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் ரிலீவ் பண்ணி கொடுங்க. இதே போல இன்னொரு நுகர்வோர் இருக்கார், அவரிடம் நம்ம கேட்போம் என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கம்மா, நீங்கள் நேற்று வந்தீங்களா, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? மோடி சார் பண்ணது நல்ல விஷயந்தான். ஆனால் எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கங்க கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா சௌகரியமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அண்ணனாடு இது பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப சிரமமான காரியமாக தான் இருக்குது. ஏன்னா டெய்லி பொழப்பு அந்த மாதிரி பொழப்பாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அது நீங்கள் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இது பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை எல்லாருமே வரவேற்கிறாங்க. இந்த மாற்று நல்ல விஷயம் தான். ஆனால் எங்களுக்கு தேவையான பணத்தை மாற்று பணம் கொடுத்தால் ரொம்ப உதவியாக இருக்கும் என்று தான் இவங்க சொல்ல முடிகிறது. தபால் நிலையத்தை பொறுத்தவரை வர்றவங்களுக்கு மாற்று பணம் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் என்ற சூழல் தான் இருக்கிறது. அவர்களிடம் 96 ஏடிஎம்கள் தமிழகம் முழுவதும் இருக்குது. அவற்றில் இன்று பணம் நிற்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏனால் வருபவர்களுக்கு இந்த தபால் நிலையத்திலிருந்து பணத்தை கொடுப்பதற்கே போதுமான அதே நிலைமையை சமாளித்தாலே போதுமா என்ற நிலையில் தான் இந்த அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள். நாகராஜ், தற்பொழுது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அந்த பகுதியில் மக்களுடைய கூட்டம் எவ்வாறாக இருக்கிறது? அந்த பகுதியில் உள்ள ஏடிஎம் மையம் திறக்கப்பட்டு விட்டதா? கூடுதல் விவரங்கள் நாகராஜ். நாம் தற்போது சைதாப்பேட்டையில் உள்ள மீன் மார்க்கெட்டில் இருக்கிறோம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டதன் காரணமாக சென்னை மட்டுமல்ல நாடு முழுவதும் வர்த்தக ரீதியான வியாபாரங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் இருக்கிறோம். அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றது நம்மளே நேரடியாக பார்க்கலாம். பெரிய அளவில் கூட்டம் எதுவும் இல்லை. இது தொடர்பாக இங்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஆயிஷா என்பவரிடம் நாம் கேட்கிறோம், இங்கு வியாபாரம் எப்படி இருக்கிறது என்று. கடந்த 2 நாட்களாக வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது? வியாபாரமே அவ்வளோ சார். எல்லாம் வரவங்களாம் 100 ரூபா மீன் வாங்குறதுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க, 50 ரூபா மீன் வாங்குறதுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. எங்களுக்கு வியாபாரமே கிடையாது. வழக்கமாக இந்த பகுதியில் எந்த அளவுக்கு வியாபாரம் இருக்கும்? இந்த சில்லறை தட்டுப்பாடு காரணமாக எந்த அளவுக்கு இருக்கிறது? பெரும்பாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு சாதாரண கடையிலே ஒரு 5000, 7000, 10,000 கூட வியாபாரம் பண்ணுவோம். இப்போ ஒரு 4 நாளாக ஒரு 3000 ரூபா கடை வைக்க கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த வியாபாரி சொல்றதை கேட்டிருக்கலாம். கடந்த 2 தினங்களாக 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லவில்லை என்ற காரணமாக வியாபாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நாளைக்கு சாதாரண சிறிய கடையில் கூட 5000, 6000 ரூபாய் விற்பனையாகக்கூடிய நிலையில் இன்றைக்கு பெரிய அளவில் இந்த 2 தினங்களில் வியாபாரம் செய்யவில்லை என்று அவர் சொல்கிறார். தற்போது இன்னொரு பகுதியில் உள்ள வியாபாரியிடம் கேட்கலாம் எந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த வியாபாரம் இங்கு கடந்த 2 நாட்களாக எந்த அளவுக்கு இருக்கிறது? சில்லறை நேற்று வங்கியில் திறந்த பிறகும் சில்லறை கொண்டு வந்தார்களா வாடிக்கையாளர்கள்? அவர்களுக்கு நீங்க எவ்வாறு பதில் அளிக்கிறீர்கள்? இல்லை சார், வாடிக்கையாளர் சில்லறை கொடுத்தோம் ஒன்றும் அந்த ஒன்றும் வியாபாரம் கிடையாது. அதாவது பொதுமக்கள் ஒன்றும் மார்க்கெட் பஜாருக்கு வரல, கேட்டால் பணம் இல்லை, பழைய நோட்டு தான் கொண்டு வர்றாங்க. நாங்கள் அது வாங்காமல் வியாபாரம் பண்ண முடியல. நேற்று வங்கியில் திறந்து புதிய 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க, 500 ரூபாய் நோட்டுகள்லாம் விநியோகம் செஞ்சிருக்காங்க. அந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கொண்டு வாடிக்கையாளர் இங்கே வராங்களா அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு ஆள் கூட வரல சார், ஒரு நோட்டு கூட வரல எங்களுக்கு. இந்த பழைய நோட்டு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நோட்டு தான் வியாபாரம் பண்ணுறோம், புது நோட்டு எதுவும் இன்னும் கொண்டு வரல யாருமே. நீங்கள் இந்த வியாபாரி சொல்வதை கேட்டிருக்கலாம். இன்றும் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் வாடிக்கையாளர்கள் எடுத்து வரவில்லை என்றும் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக வியாபாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இன்னும் வாடிக்கையாளர்கள் கொண்டு வருவதாகவும் புதிய நோட்டுகள் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இந்த வங்கி ஏடிஎம்களும் தொடர்ந்து இன்னும் செயல்படவில்லை. அதிலிருந்தும் புதிய நோட்டுகளும் 100 ரூபாய் நோட்டுகளும் கிடைக்கப்பெறவில்லை என்பதால் அதாவது சந்தையின் மார்க்கெட் என்பதே வெறிச்சோடி காணப்படுகிறது என்றும் வாடிக்கையாளர்கள் இல்லாமல் வியாபாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதும் வியாபாரிகள் தெரிவித்திருக்காங்க.